ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த ஸ்வீட் எஸ்கேப் குக்கிங். இன்னைக்கு நாம ரொம்ப ஹெல்தியான கருப்பு சுண்டல் மசாலா கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கருப்பு கொண்டையை முதல் நாள் நைட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அதோட உப்பு ஆட் பண்ணி விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ ஒரு சாஸ்பேன் வச்சு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 6 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன், வெள்ளை உளுந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கறி லீவ்ஸ் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டக்கல்லை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் கொடுத்துடலாம். டிஷ் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. இது வந்து ஹேர் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், அப்புறம் கால்சியம் சத்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. இதை நம்ம வந்து ஒரு 3 மினிட் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இதில் நம்ம பூண்டை ஆட் பண்ணி செஞ்சுருக்கனால டேஸ்ட் இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.